Assalamualaikum friends and family. Welcome to YASRAW Gallery. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வேணான்னு சொல்லாத சீஃபுட் மீன் வறுவல் தாங்க. மீன் சுவைக்கு நம்ம நாக்கு எப்போவுமே அடிமை தான். ஸோ அளவிலா சுவையும் அளவிலா சத்துக்களை கொண்ட இந்த மீனை எப்படி கூடுதல் சுவையாக பொரிக்கலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாங்கள் 1/2 கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை இப்போ போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க. இந்த 1/2 கிலோக்கு தேவையான வெங்காயம், சின்ன வெங்காயம் 15 இல்லை 20, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சின்ன வெங்காயத்தை போட்டுங்க. இதுக்கு பெரிய சைஸ் வெங்காயம் போடக்கூடாது, ஒன்லி சின்ன வெங்காயம் மட்டும் தான் போடணும். 1 இல்லை 2 காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுங்க. இது கூட பாதி லெமனை புளிஞ்சு ஊற்றிங்க. மீதி பாதியை பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம், அதை அப்படியே வச்சுருங்க. இப்போ புளிஞ்சாச்சு, இதை அப்படியே ஒரு ஓட்டிடலாம். தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. இப்போ ஒரு ஓட்டியாச்சு. இப்போ தண்ணிக்கு பதிலாக 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குது. இப்போ எண்ணெயை ஊற்றி இன்னும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சாச்சு, இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மீனில் நிறைய சத்து இருக்குங்க. மீன் சாப்பிடுவதால் கண் பார்வையும் அதிகரிக்குது. டயட்டில் உள்ளவங்க மீனை தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் தன்மை மீனுக்கு அதிகமாக இருக்குது. விட்டமின் டி அதிகமாக இருக்கிறதுனாலையும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுங்க. விட்டமின் டி குறைபாடு உள்ளவங்களும் மீனை டெய்லியும் சேர்த்துங்க, ரொம்ப நல்லதுங்க. தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களும் மீனை அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மீன் இதில் போட்டாச்சு, இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஈவனாக. உங்களுக்கு மிளகா பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுங்க. எங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்கனால எங்களுக்கு இந்த மிளகாத்தூள் போதும். இதை அப்படியே ஈவனாக பிரட்டி 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி பேனை வச்சிங்க. பேன் சூடான பிறகு போதுமான எண்ணெயை ஊற்றிங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு கருவேப்பிலையை போட்டுருங்க. ஏன்னா கருவேப்பிலை ஃப்ளேவர் எண்ணெயில் இறங்கணும். மழை வேற பெய்யுதுங்க, செம கிளைமேட்டுங்க, செம மழை. இப்போ கருவேப்பிலை பஞ்சத்தோட மீனை ஒன்று ஒன்றா போட்டுருங்க. லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், வேகமாக வச்சிடாதீங்க. இது அப்படியே 5 மினிட்ஸ் இருக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே திருப்பி போட்டுங்க. நீங்கள் இந்த மாதிரி பொறுக்கிறதுனால மசாலாலாம் உதிராதுங்க, அப்படியே எல்லாம் ஃப்ரெஷ்லேயே இருக்கும். இந்த கருவேப்பிலோட மனமும் மீனோட மனமும் வீடே கமக்குதுங்க. எங்கள் வீடு நல்லா கமக்குது, உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக கமக்கும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற லெமனை இது மேலே அப்படியே புளிஞ்சு விட்ருங்க. அவ்வளோதாங்க, சுவையான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சுட சுட சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.